ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறம் மறுபடியும் வந்துட்டேன். ஊருக்கு அம்மா வீட்டுக்கு போயிருந்தோம். தம்பி பையனுக்கு ஃபஸ்ட்டு பர்த்டே ஃபங்க்ஷன். திருச்செந்தூர், கன்னியாகுமரின்னு டூர்லாம் போயிருந்தோம். அதெல்லாம் அடுத்தடுத்து லாங் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். தங்கச்சி வீட்டில் இருந்து வல்லாரக்கீரை பிரண்டெல்லாம் கொண்டு வந்திருந்தேன். நாள் மழை வந்ததால் கீரை ஃபுல்லாக அவ்வளோ மண். அப்படியே பறிச்சுட்டு வந்துட்டோம். கமகமன்னு மண் வாசமாக இருந்துச்சு. அதை நைட்டே கழுவி கிள்ளி வச்சிட்டேன். மறுநாள் காலையில் லஞ்சுக்கு கீரை கூட்டு வாழைக்காய் வறுவல் தான் செஞ்சுருந்தேன். வாழைக்காய் வறுவலுக்கு ஆயிலில் சோம்பு போட்டு பொரிய விட்டுட்டு 2 பல் பூண்டை தட்டி போட்டிருக்கேன். இதில் கட் பண்ண வாழைக்காய், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு சேர்த்து மொறுன்னு வறுத்தா சூப்பராக இருக்கும். கீரை கூட்டுக்கு வெங்காயம் தக்காளி நறுக்கிட்டு 3 பல் பூண்டு சேர்த்துருக்கேன். 1 கை துவரம்பருப்பை கழுவிட்டு அதில் கட் பண்ண வெங்காயம் தக்காளி, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு, 1 டம்ளர் தண்ணி ஊற்றி 2 விசில் வச்சுருக்கேன். கீரையை பொடியாக நறுக்கிட்டு ஒரு வெங்காயத்தையும் நறுக்கி வச்சிட்டேன். தாளிக்கிறதுக்கு கடாயில் ஆயில் விட்டு கடுகு, ஜீரகம், 2 வரமிளகாய், பெருங்காயம், வெங்காயம், கீரை சேர்த்து வதங்கட்டும். சைடில் வேக வச்ச பருப்பை மத்து வச்சு கடைஞ்சிட்டு கீரையில் சேர்த்துடலாம். தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்து வேக விடுங்க. வல்லாரக்கீரைனாலே துவையல் தான் ஸ்பெஷல். ஆனால் எங்கள் வீட்டு சின்ன வண்டங்களுக்கு துவையல் பிடிக்காது. அதனால் பருப்பு போட்டு கூட்டு மாதிரி செஞ்சுட்டா விரும்பி சாப்பிடுவாங்க. காலையில் டிஃபனுக்கு பசங்களுக்கு மட்டும் எண்ணெயில் கடுகு, ஜீரகம் பொரிய விட்டு குட்டி குட்டியாக கட் பண்ண இட்லியை சேர்த்து மேலே இட்லி பொடி தூவி பரட்டி விட்டால் சிம்பிளான பொடி இட்லி சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். 2 ஸ்பூன் நெய் விட்டு கீரை கூட்டு போட்டு லஞ்சும் பேக் பண்ணியாச்சு. இனி அடுத்தடுத்து வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன வேலைங்களை பார்த்துட்டு நம்ம இன்னி ஃபுல் ரெஸ்ட்டு தான்.